வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரது எண்ணங்களே என்ற மகரிஷியின் சிந்தனை வரிகளை நினைவில் கொண்டு இன்றைய சிந்தனை விருந்தின் முதலாவது நிகழ்வாக இறை வணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி கே. சுமதி அம்மா அவர்களை மனவளக்கலை துணை பேராசிரியர் அறங்காவலர் காடையாம்பட்டி கிளை தவ மையம் அவர்களை பவானி மனவள கணவன் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் ஈக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றாசை இளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தோ நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோர், அவனை ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அவனை ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அண்டமெதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆதலாகி, கொண்டமேலாம் இவ்வுரையில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைத்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலனி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் என்ற அருள் தந்தையின் சிந்தனை வரியில் நினைவிற்கொண்டு அடுத்ததாக சாந்தி தவம் நடத்த அருள்நிதி ஜே. புவனேஸ்வரி அம்மா அறங்காவலர் காடையாம்பட்டி கிளை தவ மையத்திலிருந்து வந்துள்ளார். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாடி சுத்தி மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்ற நமது ஆசானவர்களின் பொன்மொழிகளை நினைவு கூர்ந்துவிட்டு அடுத்ததாக வரவேற்புரையாற்றிட திருமதி சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்கள் MA யோகா மனவளக்கலை துணை பேராசிரியர் மற்றும் அறங்காவலர் அவர்களை வருக அன்போடு வரவேற்கிறோம்.
வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு கூடியிருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று நமது மன்றத்தில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ள நாதன் ஐயா அவர்கள் ஆற்ற வந்துள்ளார். தலைப்பு ஞானத்தை தேடி என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ளார். அவரை பற்றி சிறு ஒரு குறிப்பு சொல்லிவிடுகிறேன். அவர் 13 வருடம் மனவளக்கலையில் உள்ளார். அவர் எம்எஸ்சி யோகா முடித்துள்ளார் மற்றும் நமது ஒய்ஐஇ வகுப்பு எடுப்பதில் சிறப்பு மிக்கவர். அறிவு திருக்கோயில் இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறதெல்லாம் யூடியூப் எடுத்து எடிட் பண்ணி போடுறது எல்லாமே அவர் தான். நம்ம ஏதாவது ஒரு பேசுகிறபோது தப்பு செஞ்சால் கூட, இப்போ கூட நான் பேசுகிறபோது கொஞ்சம் இது பண்ணிட்டேன், இருந்தாலும் அதையும் கூட அவர் எடிட் செஞ்சு சிறப்பாக செஞ்சுருவார். அந்தளவுக்கு அவர் வல்லவர், நல்லவர். அவர் நம்ம மன்றத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிப்பதிவு நம்ம மன்றத்தில் செய்கிறாங்க. அதை யூடியூப் சேனலில் எப்படி எடிட் பண்ணி நம்மளை எப்படி பிரகாசிக்க வைக்கணுங்கிற கலையில் வல்லவர் நாதன் ஐயா அவர்கள். இப்பொழுது நாதன் ஐயா அவர்கள் ஞானத்தை தேடி என்ற தலைப்பில் நம்மிடையே சிறப்பு சொற்பொழிவாற்றுவார். அவரோட நாத வெள்ளத்தில் கலந்து நீங்கள்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னோட வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உண்மையில் எதிரி உனக்கு உண்டெனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்ற அருள் தந்தையின் சிந்தனை வரிகளை நினைவில் கொண்டு, இது நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்திற்கும் பவானி மனவளக்கலை மன்றத்திற்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு உண்டு. அதாவது 24/11/1985 ஆண்டு, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பவானி மண்ணிலே நமது அருள் தந்தை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் காயக்கல்ப பயிற்சி நடத்த வருகை புரிந்தார்கள் என்ற கருத்தினை பதிவு செய்து கொண்டு, இன்று நமக்கு சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார் நாதன் அவர்கள். அவர்கள் எம்ஏ யோகா முடித்துள்ளார். மனவளக்கலை துணை பேராசிரியர் மற்றும் அரங்காவலர். வலையொலி மூலியமாக, அதாவது யூடியூப் என்றால் தமிழிலே வலையொலி வாயிலாக நம் அனைவரையும் உலகம் முழுவதும் நம் நிகழ்வுகளை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கும் அவர்களை ஞானத்தை தேடி என்ற தலைப்பிலே உரையாற்றிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானத்தை தேடி வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஓகே, ஞானத்தை தேடி போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி அறிமுகம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோடய பேர் நாதன். இப்போ பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயில் 2 விதமான நபர்கள் இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று இன்ட்ரோவெட், இன்னொன்று எக்ஸ்ட்ரோவெட். அதாவது இன்ட்ரோவெட் அப்படின்னா தனிமையை விரும்புவாங்க, சட்டுன்னு யார்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க. எக்ஸ்ட்ராவெட்னா அதுக்கு ஆப்போசிட், எல்லாத்துக்கூடயே சகஜமாக கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் நான் ஃபஸ்ட் டைப் இன்ட்ரோவெட். சரிங்களா? எல்லோரும் எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. டைட்டில் வர அட்ராக்டிவாக இருக்கும், ஞானத்தை தேடி அப்படின்னு. நிறைய கருத்துக்கள், நிறைய பாடல்கள் எல்லாம் கலந்துருக்கணும், உங்களுடைய மைண்ட் செட்லாம் இருக்கும். என்னோடய மைண்ட் செட் நான் எப்படி உங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறேன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, நான் சொல்லிட்டேன் இன்ட்ரோவெட்டுன்ட்டு. இன்னொன்று நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்களில் நல்ல மெமரி பவர் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னொருத்தங்க அந்த எசன்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அந்த மெமரி பவருங்கிறது அவ்வளோவா தேவைப்படாது. புரியுதுங்களா? இப்போ போன வாரம் கூட மலர்வழி அம்மா நிறையா பாடல்கள், எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் நிறையா சொல்லி சிறப்பாக பேசினாங்க. அப்போ
அவங்க வந்து ஃபஸ்ட் டைப், நல்லா மெமரி பவரோட நல்லா கருத்துக்கள் சொல்கிறவங்க. நான் வந்து 2வது டைப். எப்படின்னா, என்னோடய ஸ்பீச்சில் வந்து அதிகமான பாடல்கள் இருக்காது, அறிவுபூர்வமான ஆழ்ந்து நோக்கிற கருத்துக்கள் இருக்காது. ஆனால் நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே அது தோணும். 3வது நகைச்சுவை. நான் பேசலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் வரமாட்டேங்குது. சரிங்களா? அப்போ நகைச்சுவை அப்படிங்கிறது எதிர்பார்க்காதீங்க. அப்போ என்னோடய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்களும் நானும் பேசும்போது ஏதோ டவுட்டு அப்படின்னா கலந்துரையாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் மைண்ட் செட்டை எப்படி வச்சுக்கணுன்னா, இந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் 0ல் வச்சுக்கோங்க. 0ல் அப்படின்னா ஒரு பாட்டில் கூட வரும் இல்லைங்களா, குழந்தை ஞானி இங்கு தவிர இந்த உலகில் சுகமாய் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த செகண்டில் என்ன தோணுதோ அது மட்டும் தான் பண்ணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா? ஓகே. அது ஞானியோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஞானத்தை தேடி போகிறோம், ஆனால் குழந்தையோட மைண்ட் செட்டில் தேடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி வர குழந்தைகள் தினம் வேறு. சரிங்களா? அதனால் எல்லோரும் குழந்தையாக மாறி ஞானத்தை தேடிய பயணத்தை தொடங்கலாம். ஓகேங்களா? அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே. ஞானத்தை தேடி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பிறந்த உடனேயுமே எல்லோரும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. நம்ம முன்னோர்கள் நம்முடைய அப்பா அம்மா அதை பற்றிலாம் பெருசாக நம்மக்கிட்ட எதுவும் டீச் பண்ணதில்லை. நம்மகிட்ட சொன்னதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். இதுதானே வழக்கமாக சமூகத்தில் சொல்கிறது. அப்புறம் எப்படி நம்ம எல்லோரும் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நீங்களே ரிலீஸ் பண்ணி பாருங்களேன். நமக்குள்ளே ஏதோ ஒரு உடல் நோய், மனநோய், மனசில் ஏதோ சங்கட்டம், வாழ்க்கையில் சிக்கல், ஏதோ வறுமை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கரெக்டு தாங்களா? அந்த ஏதோ ஒரு கேள்வி, ஒரு தேடல் இருந்தால் மட்டுமே இந்த மன்றத்துக்கு வர ஆன்மீகத்துக்குள்ள என்ட்ரன்ஸாக அது மட்டும்தான் குவாலிஃபைட். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இந்த தேடலில் வந்திருப்பீங்க. இங்கே வந்துட்டு உடல் மனம் இதை பற்றி நம்ம புரிஞ்சிருப்போம். நம்ம மகரிஷி ஐயா அவர்கள் வந்துட்டு ஞானம்னா என்னென்னு நம்ம அறிவுபூர்வமாக தெளிவாக விளக்கிட்டார். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க தான் முன்னாடி 10 பேர் இருக்காங்க, எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க தான். அப்போ இன்னமும் நம்ம பயணம் தொடங்கிட்டு தான் இருக்குது, ஞானத்தை தேடி போயிட்டு தான் இருக்கும். ஏன் போகிறோம் அப்படின்னா, நமக்கு அறிவுபூர்வமாக எல்லா விஷயமும் தெரியும். இறைநிலை தான் கடவுள், அவர் தான் அறிவுபூர்வமாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் உணர்வுபூர்வமாக நம்ம இன்னும் உணரலை. கரெக்டுங்களா? நாலேஜ் வைஸ் தெரியும், ஒன்னஸ், அந்த ஒன்று தான் எல்லாமாவும் இருக்குது. அதுதான் பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த மாதிரி 4 விதமாக நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு அறிவுபூர்வமாக தெரிஞ்சாலும் கூட அது நோக்கின பயணம், அது உணர்வுபூர்வமாக உணர்றதுக்கான பயணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. அதையும் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியானம், உடற்பயிற்சி, அகத்தாய்வு, காய்கல்பம், இதன் மூலயமா அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் அடையலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது நம்மளால் ரெகுலராக கடைபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா வாழ்க்கை சூழ்நிலை சில தடங்கல்கள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம ரியாலிட்டியாக நம்ம ஒரு மிஷின் கிடையாது. நம்ம இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், இத்தனை மணிக்கு என்ன பிளான் பண்ணாலும் நார்மலாகவே ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு தானே இருக்குது. அப்போ ஆன்மீக பாதையில் போகணும் அப்படிங்கும்போதும் சில தடங்கல்கள் நம்மகிட்ட வந்துட்டு தான் இருக்குது. இது நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம தியானம் செய்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், காய்கல்பம், அகத்தாய்வு எல்லாமே செய்கிறோம். செஞ்சாலும் மற்றவங்களை விட நமக்கு தான் அதிகமான துன்பங்கள் வர மாதிரி இருக்குது. கம்பேரிசன் பண்ணுவோம்ல, அவன் நல்லா இருக்கான், ஆனால் நான் இவ்வளோ பயிற்சி செய்கிறேன், இவ்வளோ புரிதலோடு இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து அந்த தடங்கள் ஏன் வருது? ஓகேங்களா? அப்போ அங்கே தான் நமக்கு மகரிஷியாக நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம
இங்கே தான் ஞானத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டே ஆரம்பிக்குது. சரிங்களா? நம்ம என்ன தான் பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலும் அந்த கர்மா அப்படிங்கிறது ஆளுக்கு ஆள் மாறுபடுது. நம்ம பயிற்சி எல்லாமே ஒன்று தான் செய்கிறோம். சரிங்களா? ஆனால் அந்த கர்மா ஒருத்தருக்கு அதிகமாகவோ ஒருத்தருக்கு குறைவாகவோ அந்த பாயிண்ட் மாறும்போது அந்த இன்ப துன்பங்கள் அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலை இதெல்லாம் வந்து நமக்கு மாறுபடுது. அப்போ நம்ம இதிலிருந்து இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா இன்னும் ஆழ்ந்து உள்நோக்கி இன்னும் நம்மளை எப்படி நம்ம மேம்படுத்திக்கணும், நம்முடைய புரிதலை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்முடைய புரிதல் அப்படிங்கிறது ஆளுக்கால் மாறுபடும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். 1 1 3 இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், வடிவேல் காமெடி பார்த்தவங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், இல்லை கூட்டல் தெரியாதவங்களுக்கு வேறு மாதிரி புரியும். இப்போ 2 2 5ன்னு சொல்கிறேன். இப்போவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். கரெக்டு தானே? இப்போ வடிவேல் காமெடி பார்த்தவங்களுக்கு 1 1 3 இது வந்து புருஷ கணக்கு, அந்த ஞாபகம் வந்திருக்கும். 1 1 3னா ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தால் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, 1 1 2 தான் வரும், எங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற பாருங்கள், நான் என்ன நம்பர் வேணால் சொல்லுவேன், கூட +1 சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள் 3 3 எத்தனை சொல்லுங்கள்? 3 3 எத்தனை சொல்லுங்கள்? 6 7 7. ஓகே, கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் எதுவும் சொல்லலை, +1 மட்டும்தான் சேர்த்த சொன்னேன். ஆனால் ஈவனாக ஆன்சர் வருதா? உங்களுக்கு வந்து ஒன்று தப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க அவங்க புரிதல் வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் நான் ஒரே ஒரு ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன், +1 சேர்த்திக்கிங்க. இப்போ எவ்வளோ? 1 1 3 2 2 5 கரெக்டாக வந்துடுச்சா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னா எல்லா புரிதலும் ஈவன் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ அந்த பாயிண்ட் என்ன? இப்போ சித்தர்கள் பாட்டு நிறைய பேர் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரோட விளக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க புரிதல் அந்த அளவுக்கு அவங்கவுங்க நிலையை பொறுத்தளவு விளக்கங்கள் தருவாங்க. ஆனால் சித்தர்கள் அப்போ நான் சின்ன ஒரு சாம்பிள் மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அவங்களுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும், அவங்க என்ன நிலையிலிருந்து எழுதியிருப்பாங்க, அவங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த பாடல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே விளங்கும். ஓகேவா? அப்போ அவங்க இறைநிலையிலிருந்து எல்லா பாடல்களும் எழுதியிருப்பாங்க. நம்மளும் அந்த இறைநிலையிலிருந்து அதை நம்ம படித்தோம்னா அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு போய் அவங்க என்ன சொன்னாங்களோ அது நமக்கு அப்படியே புரியும். இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோன்னா, இறைநிலையை மறந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மேலோட்டமாக பார்க்குறாங்க, அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்கள் வருது. இதுதான் அவங்க சூட்சமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் விஷயம். சரிங்களா? அப்போ நமக்கு புரிதல்ங்கிறது மாறுபடுது. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, எல்லோரும் மைண்டை பூஜ்ஜியத்தில் வச்சுக்கிங்க, குழந்தைங்களாக மாறிடுங்க. அப்போ மாறும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும், உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு விதத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதல்கள் வேறு விதமாக இருக்கும். நான் இந்த ஸ்பீச் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன கருத்துக்களை வந்து உங்கள் புரிதலோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அது இன்னொரு லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போகும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், கர்மா நம்ம பார்த்தோம். நமக்கு ஏன் இவ்வளோ தடங்கள், வாழ்க்கையில் சிக்கல், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எல்லா விதத்தில் யோசிச்சுட்டு கடைசியில் ஒரு இடத்துல தான் வந்து நிற்போம், எல்லாம் என்னோடய கர்மா அப்படின்னு. கரெக்டுங்களா? ஓகே, வேறு என்னெல்லாம் இருக்கலாம்? ஓகே, கர்மாவை எப்படி நம்ம கழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மானா எல்லாத்துக்கும் தெரியும். கர்மானா என்னங்க? செயல். கரெக்டுங்களா? செயல், நம்ம செய்கிற செயல் தான் பதிவாகி அது நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, கர்மாவாக உருவாகுது. அதெல்லாம் 3 விதமாக சொல்லுவாங்க, சஞ்சீதம், பிராதம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம முன்னோர்கள் செஞ்சது, இப்போ நம்ம செய்கிறது, செய்ய போகிறது எல்லாமே ஒரு பதிவு. அந்த பதிவு வந்துட்டு அது விளைவாக வெளியே வரும்போது நம்ம கர்மா அப்படிங்கிறோம். கரெக்டுங்களா? ஓகே, இதை நம்ம கழிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? இதை நம்ம கழிச்சாதான்
இறைவனை அடைய முடியும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. இது வந்து நான் சொல்ல, முன்னோர்கள், சித்தர்கள், மகரிஷி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கும்போது, நம்ம அகத்தாய்வு கிளாஸ் அட்டன் பண்ண எங்களுக்கு தெரியும், கடவுள் ப்ளஸ் மும்மலங்கள் ஈக்குவல் டு மனிதன். ஓகேங்களா? அதில் மும்மலங்களை கழிச்சா மனிதனும் கடவுள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மனிதன் ஏன் இருக்கும் அப்படின்னா, நம்மளும் கடவுளாக தான் இருக்கும். கடவுள் கூட என்ன ஏட் ஆகிருக்கு? மும்மலங்கள். அந்த மும்மலங்கள் நமக்கு தெரியும், ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ட்டு. அதுதான் கர்மாவாக நமக்கு வந்து ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள், அந்த மும்மலங்களை நம்ம நீக்கணும் அப்படின்னா நம்ம கர்மா கழிஞ்சது, மனிதன் வந்து கடவுள் தன்மைக்கு போயிடலாம், சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே சுற்றினாலும் இந்த கர்மாவை தான் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம ஞான பாதையில் ஞானத்தை தேடி போயிட்டுருக்கும்போது இந்த கர்மா வருது. அப்படிங்கும்போது கர்மாங்கிறது செயல் நமக்கு தெரியுது. செயல்னால் நம்ம செய்கிற, இப்போ நான் பேசுகிறேங்கிறது ஒரு செயல் தான். ஓகேவா? நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாலும் அது செயலாக தான் பதிவாகும். இது வந்து புத்தரோட எடுத்துக்காட்டோட சொல்லுவாங்க. அது சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது என்னங்க? கட்சி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது என்னங்க? முடிச்சு. சரி, இதுக்கு முன்னாடி கர்ச்சீப், ஆனால் இப்போ முடிச்சா மாறிடுச்சு. சரி, இதுதான் புத்தர் வந்து சீடருக்கு சொன்ன ஒரு இது. அதாவது இதுதான் கடவுள். சரிங்களா? இதுதான் கடவுள். இதை நம்ம முடிச்சு போட்டு, அதாவது மும்மலங்கள் சேர்ந்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதனால் நமக்கு இது வந்து முடிச்சா தெரியுது, கர்மாவாக தெரியுது. ஆனால் நல்லா உத்து பாருங்கள், இது கர்ச்சீப் தான். புரியுதுங்களா? இது கர்ச்சீப் தான். நம்ம இறைவன் தான். அந்த முடிச்சுகள் இருக்கங்காட்டி நம்ம மனுஷனாக தெரிகிறோம், மும்மலங்கள் இருக்கங்காட்டி நம்ம மனுஷனாக தெரிகிறோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த முடிச்சா என்ன பண்ணுனா அவுக்கலாம். இப்போ நம்ம எப்படி முடிச்சு போட்டோனோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் திருப்பினேன்னா அந்த முடிச்சு அவுந்துருமா? புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து இப்படி முடிச்சு போடுறேன், மறுபடியும் அப்படியே போட்டோன்னா என்ன ஆகும்? முடிச்சு இன்னும் எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம கர்மாங்கிறது செயல் செய்கிறது. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் என்ன? செய்யாமல் இருக்கிறது. அப்போ கர்மா கழியணுன்னா என்ன பண்ணணும்? செயல் செய்யாமல் இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே, செயல் செய்யாமல் எப்படி இருக்கிறது? நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா செயல் செஞ்சு தானே ஆகணும். இப்போ செயல் செய்யாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செயல் செய்யாமல் இல்லைன்னு சொல்லலை. கர்மா பதிகிறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பதியாமல் நீ செயல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? எப்படின்னா, இப்போ நம்ம மாதம் மாதம் மௌனம் இருக்கோம், தவம் இருக்கும். இதெல்லாம் என்னங்க? நம்ம செயலை தடை பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. நம்ம செயலை எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ, ஐம்புலன்கள் வழியாக நம்ம எந்த செயலும் செய்யாமல் இருக்கோமோ, அப்போ நமக்குடைய கர்மா என்ன ஆகுதுங்க? கழிஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் மெயினாக தவம் செய்யுங்க, மௌனம் இருங்கன்னு மகரிஷியை அடிக்கடி வலியுறுத்துவார். மன்றத்துலேயும் அமாவாசை கண்டா மாதம் ஒரு டைம் வந்துட்டு மௌனம் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குங்க? கர்மாவை கழிக்கிறதுக்கு தான். சரி, கர்மா எப்படி பதியுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்க, எல்லா சாப்பாடும் ஞாபகம் இருக்கா? ஆனால் நம்ம ஃப்ரெண்டோ எங்கேயோ வேறு ஒரு வெளியூர்லேயோ ஏதோ ஒன்று வித்தியாசமாக சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி நம்ம ஊரில் சாப்பிடும்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா? அப்போ நம்ம டெய்லி செய்கிற செயலில் வந்து பதிவில்லை. ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்யும்போது நம்ம மூளை பதிஞ்சு மனசுக்குள்ளே பதிச்சு வச்சுக்குது. அதுதான் கர்மாவாக வருது. சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும்?
நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டோன்னா அப்படியே விட்டுட்டு இல்லை, அது உள்ள பதிவு இல்லாமல் உங்கள் மனநிலையை வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே கர்மா பதியாது. புரியுதுங்களா? அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம மனசையும் நம்ம உடம்பையும் பழக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்துட்டு மன்றத்துக்கு வரும்போது ஒரு வரோம், பயிற்சி செய்கிறோம், வெளியே போகும்போது ரொட்டீன் லைஃப்பில் இறங்கிடுறோம். மற்றவங்க பயிற்சி பண்ணதுக்கும் வித்தியாசம் தெரியாது, மற்றவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அவனும் ஓடுறான், நானும் ஓடுறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நானும் அது பண்ணுறேன், பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகுது? பயிற்சி செய்யும்போது இருக்கிற கர்மா மட்டும்தான் கழியுது. ரொட்டீன் போகும்போது இயல்பு வாழ்க்கையில் கர்மா உருவாகிட்டே தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சியையும் வாழ்க்கையையும் தனித்து செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் நமக்கு அந்த கர்மா கழியாமல் அப்படியே இருக்குது. என்ன பண்ணணும்னா பயிற்சியையும் வாழ்க்கையும் எப்போ இணைச்சி செய்கிறோமோ அப்போ அந்த பதிவுகள் உள்ள பதியாது, கர்மா க்ளீன்ஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எப்படி செய்கிறது? ஸ்டார்டிங் நம்ம பெரும்பாலும் எப்போவுமே அமைதிங்கிறத விரும்புறதில்லை. ஆனால் பாருங்கள், மகரிஷி சித்தர்கள் எல்லாருமே இறைவனின் மொழி மௌனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் 1 மணி நேரம் தவம் மட்டும் செஞ்சுட்டு அப்போ மட்டும் அமைதியாக இருந்துட்டு போயிடுறோம். மற்ற டைம் எல்லாருமே மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கோம், கர்மாவை பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா தவம் பண்ணுற நேரம் மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் செயல் செய்யும்போது இல்லை சும்மா இருக்கும்போது, சும்மா எங்கே இருக்குது, பக்கத்தில் ஃபோன் இருக்கு, சும்மா இருந்தாவே எடுத்து அப்படி தள்ளுறதா தோணுது இல்லைங்களா? அப்போ அது வந்து நார்மலாக இருக்கீங்க, ஆனால் நமக்கு விஷயம் தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? அமைதியை ஃபஸ்ட்டு நமக்குள்ளே பழக்கணும். எப்படி பழக்கிறது? இப்போ பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா அமைதியாக இருக்கலாம். இங்கே ஒரு அமைதி இருக்கும், நீங்கள் கண்ணை மூடிங்கனாவே ஃபீல் பண்ணலாம், அங்கே ஒரு எனர்ஜி இருக்கும். வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் ஒரு எனர்ஜி இருக்கும். மற்ற டைமில் இருந்தாலும் நீங்கள் லைப்ரரியில் ஒரு புக்கு படிக்கும்போது ஒரு அமைதி இருக்கும். புக்கு உங்கள் கூட பேசும், நீங்களும் புக்கு மட்டும்தான் இருப்பீங்க, அங்கே வேறு எது நடந்தாலும் உங்களுக்கு கேட்காது. அப்போ அந்த அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணி பழக்கி அது உங்களுக்குள்ளே உங்கள் உடம்பு உங்கள் மனசை ஏற்றுக்கிற அளவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போய் எந்த செயல் செய்யும்போதும் அந்த அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கும். உங்களை வந்து வெளியிருந்து எந்த ஒரு இதுவும் அஃபெக்ட் ஆகாது. இப்போ மௌனம் அப்படிங்கிறது வாய் பேசாமல் இருக்கிறது இல்லை மௌனம், மனசு பேசாமல் இருக்கான்னு கவனிங்க. புரியுதுங்களா? மனசு எப்போ பேசாமல் இருக்கோ அதுதான் உண்மையான மௌனம். இன்னொன்று விதமாகவும் சொல்லலாம், நீ பேசாமல் இருக்கிறது மௌனம் இல்லை, மற்றவங்க உன்னை பேசும்போதும் நீ பேசாமல் இருக்கியா, அதுதான் மௌனம். அப்படி இருக்குமா? அப்படின்னா இங்கே ரெண்டு என்னடா வருதில்ல உள்ளேருந்து, நீ பேசாமல் இருக்கியா, முடியல. அப்போ அங்கே நம்ம உணர்ச்சி வசத்தோடு இருக்கோம். அப்போ நம்ம கர்மாவை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஞானத்தை தேடி போகணும் அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தை அந்த புரிதல் தான் ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஞானம் வராது, உள்ளே இருக்குது, வெளிப்படும். மகரிஷி அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு பாறை இருக்குன்னா அதை உளியை எப்படி சிற்பங்கள் செதுக்குறாங்களோ, தேவையில்லாததை எடுக்கிறாங்களோ, அங்கே ஒரு வடிவம் உருவாகுது இல்லைங்களா, கடவுள் தெரிகிறார் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மும்மலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவன் வெளிப்படுவோம். அதுதான், அவ்வளோதான். அந்த மும்மலங்கள் தான் அந்த கர்மா. இப்போ நான் சொன்னல அந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்க பழகணும் ஃபஸ்ட்டு. அந்த அமைதியை நீங்கள் ரசிக்கணும். நீங்கள் எதுவுமே விரும்பாமல் உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு அமைதி பிடிக்குமான்னு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உங்களால் இப்படி இருக்க முடியுமான்னு பாருங்களேன். உங்களுக்கு மைண்ட் வந்து தோணும், எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துட்டு இருக்க, போனால் ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம், அந்த படம் பார்க்கலாம், இந்த சீரீஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சொல்லி பழக்கணும், நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் அமைதியாக இருந்து பழகிட்டிங்கன்னா தவம் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும்.
ஏன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல் நம்ம வந்து ஹை லெவல் ஃப்ரீக்குவென்சி லெவலில் இருந்து தவம் பண்ணும்போது அந்த அமைதி நிலைக்கு வரும்போது தவம் முடிஞ்சிருது. சரிங்களா? நீங்கள் அமைதியாகவே இருந்து பாருங்கள், தவம் பண்ணும்போது இன்னும் நல்லா கிடைக்கும் தவம். அப்போ என்ன பண்ணணும், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. நமக்கு அது தேவையே இருக்காது, நம்ம ஆனால் தலையிட்டு என்னன்னு கேட்போம். அது கேட்குறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கணும், மற்ற நேரங்களில் அமைதியாக இருக்கணும். நமக்கு தேவையானதை மட்டும் செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான், அந்த இறை உணர்வு அடையிற நாள் மட்டும்தான் வரலும் நம்ம இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த இறை உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. அது கிளப்பி விட்டுரும், நீ ஏன் சும்மா இருக்க, நீ தான் பார்த்துட்டு இல்லை, கிளம்பு. அப்போ அது வரலும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா இருத்தலே சுகம் அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக இருங்க, அமைதியாக இருங்க, தவம் பண்ணுங்க, பயிற்சி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து வாழ்க்கையோட இணைச்சிடுறோம், அடுத்து என்ன பண்ணால் புரிதல் வேணும். புரிதல் அப்படிங்கிறது அறிவு சார்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் சீக்கிரம் கை கூடிடும். அது என்ன அறிவு சார்ந்து, நம்ம சித்தர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 18 வருஷம் தவம் இருந்தாங்க, அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சித்தி கை கூடிச்சு, தவ வலிமை வந்துச்சு அப்படின்ட்டுலாம். ஒவ்வொரு தவத்துக்கும் நீங்கள் அக்னி எடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து குருகுலத்தில் ஒவ்வொரு சக்கராஸுக்கும் ஒவ்வொரு வருஷம், மொத்தம் 12 வருஷம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஆக்னியே கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம மகரிஷி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை எளிமைப்படுத்தி அதை சுருக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிங்க. அப்போ வந்துட்டு உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது, அறிவுக்கான வேலை கம்மியாக இருந்தது. கலியுகத்தில் மைனஸ் நிறையா சொல்லிட்டு வந்தாலும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ வந்து உடல் உழைப்பு, உடல் பலம் அதிகமாக இருந்தது, அறிவு நிலை கம்மியாக இருந்தது. உட்கார வச்சு ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லி சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் கொண்டு வந்து அந்த உணர்வை கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் பாருங்கள், அந்த அளவுக்கு தேவையில்லை. இப்போ உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு, அறிவு ரீதியான விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு தீட்சையெல்லாம் தந்துடுறேன், அகத்தாய்வு பண்ணி நீங்கள் அந்த ஞானத்தை வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து அகத்தாய்வு இருந்ததுதானே எனக்கு தெரில. ஆனால் நம்ம மன்றத்தோட மகரிஷியோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தோடு சேர்ந்த அகத்தாய்வு. கரெக்டுங்களா? அப்போ அகத்தாய்வு எதுக்கு பண்ணுறோம், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம எப்படி மேம்படுத்திக்கணும், நம்முடைய அறிவு வளர்ச்சி இன்னும் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அறிவு வளர்ச்சியோடு சேர்ந்து உடற்பயிற்சி தவம் செய்யும்போது அவங்க 10 வருஷம் 12 வருஷம் வெயிட் பண்ணி ஃபீல் பண்ண அந்த எனர்ஜியை நாம் இப்போவே ஃபீல் பண்ணிக்கலாம். அப்போ அங்கே என்ன முக்கியமாக இருக்குது, உடம்பு முக்கியம்தான், அதை விட அறிவோட புரிதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், மகரிஷி அவர்கள் அவங்க வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது பாதி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு போனாலும் பாதி வாழ்க்கை ஞான வாழ்க்கையில் தேடல் இருந்துகிட்டே சின்ன வயசுலேருந்தே வந்துகிட்டே இருந்தாங்க. நமக்கு தேடல் இருக்குது, நமக்கு தேடின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒதுக்குறோம் ஆன்மீகத்துக்காக? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிகபட்சம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி தவம் பண்ணுறதுக்கு, 24 மணி நேரத்தில் மீதி நேரம் எல்லாம் பாருங்கள். அவங்க 12 வருஷம் குருகுல வாழ்க்கையில் பாதி நாள் குருகுலத்தில் இருந்து அந்த ஆன்மீகத்தை தேடி வாழ்க்கையை ஃபுல்லாகவே சித்தர்கள்லாம் வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் பாதி குடும்பம் பாதி இது ஆன்மீகத்திலிருந்து பண்ணாங்க. நம்மளும் அடையலாம். எப்படி? அறிவு வளர்ச்சி அடைஞ்சதுன்னா, அறிவில் அந்த புரிதல் மேம்பட்டுதுன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, கர்மா, அந்த அமைதி,
அந்த புரிதல் சொன்னால் பார்த்தீங்களா, அது 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 ஈஸியாக தானே இருக்குது. உங்களுக்கு கேள்வி இல்லாத மாதிரி தானே இருக்குது. கரெக்டு தான், ஆமாம், யோசிக்கிறீங்கள. அப்போ அந்த புரிதல் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் செய்கிற செயல், ஒவ்வொரு செயல்லையும் அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே கேள்வினே இருக்காது. கேள்வி இல்லாத போது கேள்வியற்ற நிலையே ஞானம். புரியுதுங்களா? அப்போ நான் சொன்னது ஒன்று. இதே மாதிரி உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் தேடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறையா கேள்விகள் இருக்கும். அது அகத்தாய்வு மூலியமாக நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சிங்கனாவே அது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அப்போ என்ன பண்ணுங்கள், அமைதி மெயின். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க முடியும் அமைதியாக இருங்க, மௌனமாக இருங்க. மௌனம் எப்படி இருக்கணும், வாயை மட்டும் மூடி இருக்கக்கூடாது. உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கா, அதிக எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கா, அதிக கேள்விகள் இல்லாமல் இருக்கா, வெளியிருந்து உங்களுக்குள்ள ஐம்புலன்கள் வழியாக உணர்வு உணர்ச்சி ரீதியாக ஏதாவது அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் இருக்கீங்களா? அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அமைதியாக இருக்கமா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் லெவலில் என்ன, எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? ஓகே. அப்போ கர்மாவை கழிக்கிறதுக்கு பயிற்சி மட்டும் போதாது, வாழ்க்கையோடு இணைஞ்சு அந்த நிலையில் நம்ம இருக்கணும். இப்போ தவம் பண்ணோம்னா, இப்போ சாந்தி தவம் அழகாக அருமையாக இருந்தது, அமைதியாக. அந்த ஃப்ரீக்குவென்சிலாம் இப்போ இருக்கும். ஆனால் வெளியே போனோன்னே இந்த ஃப்ரீக்குவென்சிலே இருப்போமா? ஆனால் இருக்க ட்ரை பண்ணுங்க. இருக்க முடியாது தான், தடங்கள் வரும் தான். ஆனாலும் நமக்கு அந்த புரிதல் இருக்குல்ல, ட்ரை பண்ணுங்க. காசாக பணமா இருப்போம். மற்றவங்க உங்களை பேசுகிறாங்களா, திட்டுறாங்களா, அமைதியாக கோபம் வருதா, இல்லை ஏதாவது உணர்ச்சி வசப்படுறோமா, ஃபீல் பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா அங்கே பதிவு ஆகுது அப்படின்னு நினப்பு இருந்ததுன்னா உணர்ச்சி வசப்படுறது உடனே நிற்காது, குறையும். சரிங்களா? அப்போ மனசுங்கிறது நாய்க்குட்டி மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கணும். அப்போ பழக புரிதல் வர வர என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ இதுலேயே கர்மா வாழ்க்கையோடு இணைஞ்சு வர்றது புரிதல். ஓகே. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு 2 டாபிக் பார்க்கலாம். இப்போ கர்மான்னு வந்துட்டாவே நமக்கு அங்கே ஒன்று உள்ளே வந்துடும், பாவம் புண்ணியம் அப்படின்னு. சரிங்களா? சொர்க்கம் நகரம், பாவம் புண்ணியம், இது எல்லாமே வந்துடும். இப்போ பாவ புண்ணியம் அப்படிங்கிறத விட நம்ம டெய்லியும் செய்கிற செயல்கள் எடுத்துப்போமே. ஒன்று நமக்காக செய்வோம், நமக்காக நல்ல உணவு சாப்பிடுவோம், நல்ல ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இதெல்லாம் நமக்காக. அடுத்து குடும்பத்துக்காக செய்கிறது. குடும்பத்துக்காக என்ன செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், அவங்களுக்கு தேவையானதை வாங்கி தரோம். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி குடும்பத்துக்காக செய்கிற செயல்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது, சமுதாயத்திற்காக செய்கிற செயல்கள்னு ஒன்று இருக்குது. சமுதாயத்திற்காக என்னெல்லாம் செய்கிறோம், மரம் நடுறது, இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கறது, உடற்பயிற்சி சொல்லித்தரது, குழந்தைங்களுக்கு உதவுறது, படிப்பறிவு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது, இந்த மாதிரிலாம் சேவைகளாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்காக செய்கிற செயல்லையும் பாவ புண்ணியம் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் நல்ல உணவாக எடுத்தீங்கன்னா புண்ணியம், ஆனால் உடம்புக்கு கெடுதலான உணவாக எடுத்தோம்னா பாவம். வீட்டுக்கு அதே மாதிரி தான், அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க, வீட்டில் இருக்கீங்களுக்கு துன்பம் கொடுத்தீங்கன்னா பாவம், நல்லது செஞ்சீங்கன்னா புண்ணியம். சமுதாயத்திற்கு இப்போ வீட்டுக்கு சொல்கிறதுக்கே சுயநலம் கலந்த செயல்களும் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நாளைக்கு என்னோடய மகனை நான் நல்லா இன்றைக்கி பார்த்துக்கிட்டேன்னா நாளைக்கு நான் என்னை நல்லா பார்த்துப்பான். என்னால் முடியாத காரியத்தில், முடியாத இதில் என் சொந்தக்காரங்களை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு கஷ்டம் வரும்போது அவன் என்னை பார்த்துக்குவான்.
சுயநலம் கலந்த செயல்களும் இருக்கும் அங்கே. ஆனாலும் அது நல்ல செயலாக இருந்தால் புண்ணியம். அது கெடுதல்னால் என்ன? அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவனுக்கு நான் இந்த விஷயம் செஞ்சேன்னா அவன் இந்த விஷயத்த பண்ண மாட்டான். அப்போ பாருங்கள், நம்ம செய்கிற சின்ன சின்ன செயல்லையுமே பாவ புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சமுதாயத்திற்கு நீங்கள் சமுதாயத்திற்கு கேடு விளைக்கிற எது செஞ்சீங்கனாலும் பாவம். உதாரணத்துக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், என் உடம்புக்கு ஆகாதுன்னா அது பாவம். நான் மற்றவனுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் பாவம். நான் பண்ண மாட்டேன், நான் நல்லவன், என் உடம்பு எனக்கு முக்கியம், ஆனால் நீ எப்படி வேணால் இருந்துக்க. அப்போ அந்த பாவமும் நமக்கு தான் சேரும். சரிங்களா? அப்போ இதுதான் மகரிஷி இரண்டொழுக்கு பண்பாடில் தெளிவாக சொல்லியிருக்காரு. தனக்கோ பிறருக்கோ உடலளவிலோ மனதளவிலோ எந்த ஒரு துன்பமும் வராமல் பார்த்துக்குவேன். அப்படி வந்ததுனாலும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி என் உடம்புக்கு நான் நல்லது பண்ணால் எனக்கு புண்ணியம், என் குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணால் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ணுறேன். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அது என்னோடய சுயநலம் தான், எனக்கு லாபம் வரணும்னு ஆரம்பிக்கிறேன். ஆனால் அது மூலியமாக 4 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க குடும்பம் வாழுது அப்படின்னா அங்கே புண்ணியம் சேர்ந்துடும். ஓகேங்களா? ஆனால் அந்த கம்பெனி என்னவாக இருக்கணும்? சமுதாயத்திற்கு நல்லது செய்கிற கம்பெனியாக இருக்கணும். நான் ஒரு சிகரெட் கம்பெனி ஆரம்பித்தேன்னா, நான் ஒரு அரிசி வண்டி ஆரம்பித்தேன் அப்படின்னா 4 பேர் சாப்பிடுவாங்க, வயிறு நிறையும், புண்ணியம். சிகரெட் கம்பெனி ஆரம்பித்தேன்னா அங்கேயும் 4 பேர் வேலை செய்வாங்கள்ல, அங்கேயும் 4 குடும்பம் வாழும். ஆனால் 40,000 குடும்பம் அங்கே பாதிக்கும். அப்போ அது எனக்கு பாவம். இப்போ நம்ம செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்றதுலேருந்து, நம்ம செய்கிறதுலேருந்து, நம்ம பார்க்குறதுலேருந்து. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை நம்ம புண்ணியம் செய்கிறோம்ல, நம்ம குடும்பத்துக்கோ சமுதாயத்திற்கோ, நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போயிடும். பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, இடதுகை வலதுகை கொடுக்கறது இடதுகை தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன் சொன்னாங்கன்னா இதனால தான். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பெரியவங்க எல்லாரையும் அவங்க கோயிலுக்கு அன்னதானம் அவ்வளோ கொடுப்பாங்க, சேவைகள் நிறையா செய்வாங்க. ஆனால் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆக்டிவிட்டி பாருங்களேன். அவங்க கூட பேசுனீங்கன்னா, நான் அந்த கோயிலுக்கு அவ்வளோ கொடுத்தேன், இந்த பிள்ளைக்கு கஷ்டப்பட்டுச்சு, நான் தான் கொடுத்தேன் சொல்லுவாங்க. அப்போ சொன்னால் என்னாச்சு? புண்ணியம் போயிடுச்சு. கடைசி காலத்தில் புண்ணியம் இல்லை, அதனால் அவங்க கஷ்டப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், புண்ணியம் பண்ணதை சொன்னால் போயிடும், பாவம் பண்ணதையும் சொன்னால் போயிடும். அது என்ன பாவம் பண்ணதை சொன்னால் போயிடும்? நான் இத்தனை நாளாக உன்னை நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன்டா, ஆனால் இப்போ நான் திருந்திட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், சாரி, என்னை மன்னிச்சிக்க சொன்னால் போயிடும். அந்த பாவம், அவனை தப்பாக நினச்சிட்டு இருந்த பாவம் போயிடும். நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்கேன்னு வைங்களேன், என் உடம்புக்கு கெடுதலாக இருக்குது, நான் இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு புரியுது. அப்படிங்கும்போது நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அதை நான் ஃபீல் பண்ணி எனக்குள்ளேயே நான் சொல்லிட்டேன்னா எனக்கு அந்த உள்ளான பாவம் எனக்கு போயிடும். நான் சமுதாயத்துக்கு ஒரு கெடுதல் செஞ்சிட்ருக்கேன், என்னை அறியாமலே செய்கிறேன். அறியாமல் செய்கிறது ஒன்று, ஆசையோடு செய்கிறது ஒன்று. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு சுகர் நோய் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, அது தெரியாமலே அவங்க சுகர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அறியாமல் செய்கிற பாவம். மயக்கம் வரும், அந்த இன்டிமேஷன்லாம் காட்டும், அது அறியாமல் செய்கிற பாவம். அதே தெரிஞ்சே நான் ஒரு டேப்லெட் போட்டேன்னா சரியாயிரும், ஆனாலும் எனக்கு அந்த ஆசை இருக்குது, சுகர் இனிப்பு சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சே பண்ணால். இப்போ இந்த மாதிரி நிறைய கோணங்களில் பார்த்தாலும் கடைசியில் நிற்கிறது பாவ புண்ணியத்தில் தான் நிற்கும். அப்போ நம்ம டெய்லி செய்கிற சின்ன சின்ன செயல்கள்லேயும் நம்ம எந்தெந்த விஷயங்கள் பாவம் செய்கிறோம், எந்தெந்த விஷயங்கள் புண்ணியம் செய்கிறோன்னு விழிப்புணர்வோடு இருங்க, கவனிங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ நன்மை பயக்குமாவின் அவை புண்ணியம். புரியுதுங்களா? அதுவே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீமை செய்கிற செயலாக இருந்தால் அது பாவம். இப்போ பாவ புண்ணியம் பிரித்து பார்க்க தெரியுதுங்களா? ஈஸியாக இருக்குங்களா? அப்போ நம்ம ஒரு செயல் செய்யும் போதும் நம்ம செய்கிறது பாவமா புண்ணியமா? ஒரு செகண்ட் ஆகுமா யோசிக்க? செய்யலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்த. இப்போ நான் பேசுகிறது நான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். சரிங்களா? அதுவும் நான் ஃபீல் பண்ணது, நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நானும் மனுஷன்தான், நீங்களும் மனுஷன்தான். அப்போ எனக்கு நான் சொல்கிற சில விஷயங்கள் என் மனசை வந்து புண்படுத்தும். கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களையும் புண்படுத்தலாம். அந்த புண்படுத்துறது பண்படுத்தன்னு நினச்சிட்டு என்னை மன்னிச்சிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்த டாபிக் வரப்போது அது வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா எனக்கு இருந்துச்சு, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம லைஃப்பில் வந்துட்டு 2 விதமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா நார்மலாக வெளியில் பார்க்குற மாதிரி இயல்பான வாழ்க்கை. ஒரு குழந்த பிறக்குது, வளருது, படிக்குது, வேலைக்கு போகுது, கல்யாணம் பண்ணுது, குழந்த பெற்றுக்கிறாங்க. இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம், பண கஷ்டம், வறுமை, இது எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சுட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து இயல்பான வாழ்க்கை. நம்ம மகரிஷி மாதிரி ஞானிகள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவங்களும் நார்மல் இயல்பான வாழ்க்கையில் பிறப்பாங்க. பிறந்து யோசிப்பாங்க, நான் யார், நான் ஏன் கஷ்டப்படுறேன், நமக்கு ஏன் இவ்வளோ வறுமை, நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தேடல் வரும். அந்த தேடலுக்கான பதிலை தேடி அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து அதையே வாழ்க்கையாக மாற்றி பயிற்சி செஞ்சு புரிதல் உருவாக்கி அவங்க ஒரு நிலையில் ஒரு ஞானியாவோ சித்தராகவோ மாறி இருப்பாங்க. அப்போ 2 விதமான வாழ்க்கை இருக்குது. சரிங்களா? இயல்பான வாழ்க்கை ஒன்று, அதிலிருந்து தனித்து ஞான வாழ்க்கைன்னு சொல்லிக்கலாங்களா? அதை இதுக்கு இடையில் ஒரு சிலர் இருக்காங்க. எப்படின்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வறுமைகள்லாம் வரும். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தேடுவாங்க. அப்படி தேடும்போது நம்மளை மாதிரி மன்றமோ இல்லது மற்ற ஆன்மீக மையமோ ஆன்மீகத்தை தேடி போகிறன்ட்டு போவாங்க. நிறைய புக்ஸ் படிப்பாங்க. நிறைய புக்ஸ் படித்து அவங்க நாலேஜெல்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு தன்னை ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு காட்டிட்டு, எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் வந்து காவி வேட்டி இந்த மாதிரிலாம் கட்டிட்டு தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக வெளியில் காட்டிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி வெளியில் காட்டிட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இயல்பு வாழ்க்கையிலையும் முழுமையாக இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையிலையும் முழுமையாக இல்லாமல் இடையில நின்றுட்டுருப்பாங்க. அதாவது 2 கெட்டா நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களால இயல்பு வாழ்க்கையிலையும் முழுமையாக வாழ முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாலேஜ் இதுதான் அப்படின்னு தெரியும். ஆனால் அது செயல்படுத்துறதுக்கு அவங்களால இயலாமை, கஷ்டமாக இருக்குது. காலையில் ரொட்டீனாக எழுந்திரிச்சு செய்ய முடியல. ஆனால் நாலேஜ் தெரியும் இதுதான் அப்படின்னு. அதுக்குண்டான பாதை என்னால் செய்ய முடியல, ஆனால் நானும் ஒரு ஆன்மீகவாதி. அது எப்படி? இயல்பான வாழ்க்கையில் இருக்கீங்கள்கிட்ட காட்டிப்பாங்க. காவி துண்டோ மாலையோ இல்லது ஒரு யூனிஃபார்மோ போட்டுட்டு அவங்க இருக்கும்போது மட்டும் பயிற்சி செய்கிற மாதிரி தியானம் பண்ணிட்டு இல்லை எக்ஸசைஸ் பண்ணிட்டு, இது அவங்க மற்றவங்களை ஏமாத்தலை, அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியறதில்ல. புரியுதுங்களா? வீட்டில் நிறையா புக்ஸ் இருக்கும், ஆன்மீக புக்காகவே இருக்கும், ஆனால் படிக்க மாட்டாங்க.
சரிங்களா? வைஃப் சிரிக்கிறாங்க. சரி, இல்லை, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம பார்க்குறீங்கள பல பேர் அப்படி தான் இருக்காங்க. இப்போ ஆன்மீகம் சொல்லிட்டு, ஆன்மீகம்னா அது ஒரு மரியாதை, அது ஒரு புகழ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது உண்மையில் அப்படி இல்லை. அப்படி இருந்தனால எந்த யூஸும் இல்லை. நல்லா யோசிச்சுப்போம். ஒன்றா இயல்பு வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்துட்டு போனால் அடுத்த பிறவிலையாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கரெக்டுங்களா? சரி, வாழ்ந்துட்டா கர்மாவை கழிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கழிச்சிட்டு போ அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் வந்துட்டு குரு சொன்னபடி கேட்டுட்டு அதுபடி நான் முடிஞ்ச அளவுக்கு, முடியலையா, இயலாமை இருக்கா, வறுமை இருக்கா, பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்னு அதை பண்ணிவிட்டு அப்படி போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இது தெரிஞ்சுப்பேன், ஆனால் செய்ய மாட்டேன். இயல்பு வாழ்க்கையில் அதுலேயும் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆன்மீகவாதின்னு காட்டிட்டு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும்னு அவங்களே ஏமாற்றிக்கிட்டு இதுலேயும் முழுமை இல்லாமல் மற்றவங்களை ஏமாத்துறதா நினச்சிட்டு அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ரெண்டும் கெட்ட நிலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அப்போ ஆன்மீகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த புரிதல் நமக்கு வந்துடும். எப்படி இருக்கணும் ஆன்மீகம் அப்படின்னா, ஆன்மீகம்ங்கிறது நம்ம அணிகிற உள்ளாடை மாதிரி இருக்கணும். யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது. எப்போ தெரியணும்? இப்போ போட்டிருக்குன்னா என் பாடி ஃபிட்டாக இருக்குது. எதனால் ஃபிட்டாக இருக்குது? நான் போட்டிருக்க உள்ளாடை. அதே மாதிரி ஆன்மீகம் நம்ம செய்கிற பயிற்சி, நம்ம பண்ணுறது எதுவுமே வெளியே காட்டிக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதனுடைய பலன்கள் வெளியே அவங்களாகவே உணரணும். இப்போ நான் பயிற்சி செய்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கேன், ஹாஸ்பிட்டல் போகலை, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறான், நீ மட்டும் எப்பட்றா இப்படி இருக்க, நீ என்ன மாதிரி தானே சாப்பிட்ற, என்ன மாதிரி தானே வாழ்கிற, நீ மட்டும் அப்படி இருக்க அப்படின்னு அவனுக்கு தெரியுதுல்ல. அதுதான் ஆன்மீகம். அதை தெரியப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. நான் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஒரு நாள் பண்ணிவிட்டு 9 நாள் பண்ணாமல் இருக்கிறது ஆன்மீகம் கிடையாது. தலப்பா கட்டிட்டு பட்டை போட்டுட்டு நானும் ஆன்மீகவாதின்னு காட்டுக்குள்ளே ஒரு நாள் போயிட்டு வந்து நான் தியானம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து எப்பவும் போல் டீ கடையில் சாப்பிட்டுட்டு பார்த்துருக்கேன். நானும் அப்படி இருந்தவன் தான். சரிங்களா? அது ஆன்மீகம் கிடையாது. அப்போ ஆன்மீகங்கிறது நம்ம அணிகிற உள்ளாடை மாதிரி இருக்கணும். அதனுடைய ஃபிட்னஸ் வெளியே தெரியணும், அதனுடைய பலன்கள் மட்டும்தான் வெளியே தெரியணும். அவங்க கேட்கும்போது நம்ம சொல்லணும், நான் இப்படி பயிற்சியில் இருக்கேன், இதனால் நான் இப்படிலாம் ஆரோக்கியமாக இருக்கேன், நீ வேணால் பயிற்சி பண்ணுங்க, இப்படி இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, அந்த நம்ம செய்கிற செயல்கள்லாம் நமக்கு ஒரு பெருந்தன்மை வருது பார்த்தீங்களா? இப்போ நான் பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன்னு எனக்கு ஒரு ஆணவம் இருக்கும், அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் பேசுகிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்துருச்சுனாவே அங்கே வந்து அகங்காரம் வந்துடும். அப்படி வந்துச்சுனாவே அந்த மும்மலங்களில் கர்மா கனெக்ட் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் எதுவும் செய்யலை, நான் வந்து ஒரு டேப் குழாய், நான் பேசுகிற கருத்தெல்லாம் தண்ணி, இறையும் குருவும் என் மூலியமா, அது அந்த தண்ணி என்னோடது இல்லை, அது இறை குருவோடது. நான் வெறும் டேப் மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த டேப்பில் ஏதோ ஒரு யூஸ் இருக்கா? தண்ணி வந்தால் தான் அதுக்கு யூஸு, இல்லைன்னா அப்போ நான் வெறும் குழாய், நான் வெறும் கருவி மட்டும்தான். அங்கே நான் சொல்கிற விஷயங்கள், அந்த தண்ணி நான் தான் உருவாக்கணும்னு நினச்சிட்டா யாரோட கர்மம்? அது என்னோட கர்மம். அப்போ நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்தையுமே அப்படி நினச்சி செஞ்சு பாருங்களேன், அங்கே கர்மா வராது. புரியுதுங்களா?
நான் ஒரு செயல் செய்கிறேன், இது என்னால் தான் ஜெயிச்சுது, நான் தான் பண்ணேன், நான் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அங்கே அகங்காரம் நமக்குள்ளே வந்துடும். நாங்கிற அகங்காரம் வந்துடும். அகங்காரம் வந்துருச்சுன்னா மும்மலங்கள் வந்துடும். மும்மலங்கள் வந்ததுன்னா கர்மா பதிவாயிரும். இன்னும் ஞானத்தை தேடி போக மாட்டோம், ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ என்ன பண்ணோன்னா, என்னால் எதுவும் இல்லை, எனக்கு வரது குருவும் இறையர்களும் கொடுத்தது. நான் உங்களுக்கு தேடல் இருக்குது, ஞான தேடல் இருக்குது, குரு கொடுத்து உங்களுக்கு மூலிமா சொல்கிறாரு. அவ்வளோதான், ஒரு டேப்பாக தான் இருக்கேன் நான், அவ்வளோதான். எல்லா விஷயமே இந்த மாதிரி தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இன்னொரு கேள்வி வரும். எல்லாமே இறைவனோட செயல், எனக்குன்னு என்ன இருக்குது? எல்லாமே இறையருள், எல்லாமே இறைவனோட செயல். தூணில் இருக்கான், துரும்பில் இருக்கான். நான் நல்லது பண்ணாலும் இறைவனோட அருள். ஆனால் நான் தப்பாக பேசினா அதுவும் இறைவனோட அருள் தானே. ஏன் என்னை தப்பாக பேச வைக்கிறாங்க? கரெக்டுங்களா? அப்படி மட்டும் நம்ம நினச்சிக்கவே கூடாது. பாருங்கள், சின்ன விஷயந்தான். நான் சொன்னது உங்களுக்கு வந்து ஆமாம்ல, கரெக்டில்ல அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ சொல்கிறது ஆமாம் எங்கேயோ இடிக்குது இருக்குங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இறையருள்ங்கிறது ஒரு சாட்சி. ஓகேங்களா? அது வந்து நம்ம செயல் செய்கிறதுக்கான வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்குமே தவிர, அந்த செயல் நல்லதாக செய்கிறோமா கெட்டதாக செய்கிறோமாங்கிறது நம்ம தான் முடிவெடுக்கணும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பத்திரம் எழுதுறதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். பத்திரம் எழுத பேனா, பேப்பர் இருக்குது. முக்கியமாக என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சூரிய ஒளியோ லைட்டோ, ஏதோ மெழுகுவத்தி விளக்கு ஒளியோ, ஏதோ ஒன்று வெளிச்சம் வேணும். இப்போ பாருங்கள், வெளிச்சம் அப்படிங்கிறது இறைவன். அதுக்கு உண்டான வாய்ப்பினை, எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பினை உருவாக்கி தரது இறைவன். சரிங்களா? ஆனால் அதில் என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் பத்திரத்தை ஒருத்தன் சொத்து வாங்குகிற மாதிரியும் எழுதலாம், இன்னொருத்தனுக்கு நம்ம சொத்தை கொடுக்குற மாதிரியும் எழுதலாம். ஒருத்தன் அபகரித்தா பாவம், கொடுத்தா புண்ணியம். அப்போ ஆனால் இறைவன் என்னவா இருக்கான்? வெளிச்சமாக இருந்து நம்ம செய்கிறத பார்த்துட்டே தான் இருக்கான். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செயல் செஞ்சாலும் இறைவன் காரணம் இல்லை, நம்ம கர்மா, நம்முடைய மைண்டு, இதெல்லாம் தான் காரணம். அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும்போது அது நல்லதாக செய்கிறோமா கெட்டதாக செய்கிறோமான்னு பார்த்து செய்யணும். இறைவன் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு இறைவன் சாட்சியாக இருக்கான்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் எழுதுகிறேன், நல்லதாவோ கெட்டதாவோ நான் எழுதுகிறேன். நான் ஏன் இறைவனுக்கும் குருவுக்கும் நான் ஏன் சாட்சின்னு சொல்லிட்டு அந்த தன்மையில் இருக்கணும்? கரெக்டு தானே? கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்களால் வெளிச்சம்னா உங்களால் பத்திரம் எழுத முடியாது. புரியுதுங்களா? இறைவன் இல்லைன்னா உங்களால் செயல்படவே முடியாது. யோசிச்சு, இருட்டான ஒரு இடம், பேப்பரும் பத்திரமும் பேனாவும் கொடுத்துட்டாங்க, எப்படி எழுதுவீங்க? ஓகேவா? அப்போ இறையருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செயலை செய்ய முடியும். அந்த செயல் நல்லதா தீமையான நம்ம கையில் தான் இருக்குது. அவர் ஒரு எனர்ஜி, அவர் சாட்சியாக பார்த்துட்டு இருப்பார். நம்ம செயலுக்குண்டான விளைவை அவர் கொடுப்பார், அவ்வளோதான். அப்போ எல்லாத்துக்கும் இறைவன் காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். எல்லாத்துக்கும் இறைவன் மேலே பழி போடக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து தவம் எல்லோரும் செய்கிறோம், கரெக்டுங்களா? இந்த தவத்தில் நம்ம மேன்மையடைய நிறையா யுக்திகள், நிறையா அந்த நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயல்பான தவம் நம்மளால் எவ்வளோ நேரம் செய்ய முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம தவம் செய்வோம்? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம். இப்போ பாருங்கள், தவத்துக்குன்னு ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. அது வந்து நம்ம சித்தர்கள் வந்துட்டு நிறையா பிரிவுகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது
ஏமம் நியமம் தாரணை இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா, அது நமக்கு வேணாம். நீங்கள் தவம் போகும்போது உங்களுக்குள்ளாரையே ஃபீல் ஆகும். கண்ணை மூடி உட்காடுறோம், மைண்ட் அங்கே எங்கேயும் போயிட்டு வருது, திடீர்னு உடம்புலாம் ரிலாக்ஸ் ஆகுது, உடம்பு லேஸ் ஆகுது, இந்த ஃபீல்லாம் தெரியுதுல்ல. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜாக எடுத்துக்குங்க. நீங்கள் அரை மணி நேரம் செய்கிற தவத்தில் என்ன ஃபீல் இருக்கோ அடுத்த நாள் செய்யும்போது ஒரு நிமிஷம் கம்மியாகுதா, அந்த ஃபீல் வருதான்னு கவனிங்க. கவனிச்சிருக்கோமா? கவனிங்க. அதுதான் விழிப்போடு இருக்கிறது. சரிங்களா? அப்போ தான் நம்ம தவம் உண்மையாலும் செய்கிறோமான்னு நமக்கே தெரியும். இல்லைனா கண்ணை மூடி உட்காரோம், அரை மணி நேரம் போகுதா, மைண்ட் அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கு, அங்கே கவனம் வைக்க சொல்கிறாங்க, அப்பப்போ இழுத்து கொண்டு வந்து வைக்கிறோம். ஆனால் உடலில் இருக்கிற மாற்றம், மனதிற்கு ஏற்படுற மாற்றங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. மகரிஷி அதான் சொன்னாங்க, எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், ஆராய் நினைத்தால் அடங்கும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மனசுங்கிறது எண்ணங்களோட பல எண்ணங்கள் சேர்ந்தது தானே மனசு. அப்போ நம்ம மனசை குவிச்சு தவம் செய்கிறோன்னு வைங்களேன், நம்ம வெறும் அந்த எண்ணத்தை மட்டும்தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க டெக்னிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதை பார்க்குறியோ, எதை நல்லா கவனிங்க, நீங்கள் எதை பார்க்குறியோ, யார் பார்க்குறாங்களோ அவங்கள பாரு. அது கண்ணை மூடுறீங்க, இப்போ நம்ம முழிச்சிட்ருக்கோம்ல, இது ஒரு முழிப்புத்தன்மை. கண்ணை மூடும்போது நமக்கு ஒரு விஷுவல் தெரியும், ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ளே ஓடுறது, ஏதோ ஒன்று விஷுவல் தெரியும். அந்த விஷுவலை பார்த்துட்டு தானே இருக்கோம். அதை பார்க்கறது யாருன்னு கவனிங்க, என்ன ஸ்டாப் ஆகும். பார்ப்பவனை பார்த்தால் பார்ப்பவன் உன்னை பார்ப்பான். புரியுதுங்களா? அப்போ தவம் பண்ணும்போது அந்த நிலைகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கவனிக்கிறோம். எண்ணங்கள் எங்கே போகுது அதை கவனிக்கிறது யாருன்னு கவனிச்சிங்கன்னா அங்கே ஸ்டாப் ஆகும். நீங்கள் எந்த தவம் பண்ணாலும் சரி, இது பேசிக் தான். அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க, நம்ம அதை கவனிக்கிறது இல்லை, அவ்வளோதான். எண்ணத்தை கவனிங்க, அதை ஒரு நிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் புரியாதுல்ல, நம்ம இப்படி சொல்லி சுற்றி வச்சு சொன்னால் தான் புரியுது. அப்படி தான் நம்ம புரிதல் அந்த மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம தவம் பண்ணும்போது எண்ணத்தின் மேலே எண்ணம் வச்சு தவம் பண்ணும்போது அங்கே நமக்கு அடுத்த நிலை மேம்பாடு, தவத்துக்கு உண்டான மேம்பாடு நமக்கு கிடைக்கிது. விழிப்பாக இருக்கணும். எப்படி விழிப்பாக இருக்கிறது? தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அந்த நிலையிலேயே உங்களால் இருக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் மௌனம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மௌனம் அந்த நிலையிலேயே அப்படியே மனசு இருக்கான்னு கவனிக்கலையா, மறுபடியும் உட்காந்து தவத்து நிலைக்கு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் இந்த மனசை அடைக்கிறதுக்கு மட்டும் ஷார்ட்கட்டே கிடையாது. சரிங்களா? மகரிஷியை உடற்பயிற்சி, யோகாசனம் இது எல்லாம் சுருக்கின்றல எது தேவையோ எளிமையாக நமக்கு கொடுத்தாங்க. அது ஷார்ட்கட் தானே. ஆனால் பாருங்கள், தவத்துக்கு ஷார்ட்கட் கொடுக்கவே இல்லை. நீ கவனித்து தான் ஆகணும், நீ அகத்தாய் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஷார்ட்கட் நீங்கள் எப்போ எண்ணத்தை கவனித்து எண்ணெய் அலைகளை குறைச்சி கீழே ஃப்ரீக்வன்சி லெவல் குறைக்கிறீங்களோ அப்போ இறைவன் வெளிப்படுவான். சரிங்களா? ஓகே, ஒரு டைம் ரீகால் பண்ணிடுவோம். நான் ஏதாவது விட்டுட்டு நான் பார்த்தேன். ஓகே, இந்த சாட்சியாக வச்சு பார்க்கணுன்னு சொன்னல, இயல்பு வாழ்க்கையில் எப்படி நம்ம சாட்சியாக வச்சு பார்க்குறது அது சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஒரு திரைப்படம் மாதிரி பார்க்கணுமாம்மா. திரைப்படம் மாதிரி எப்படி பார்க்குறது? அங்கே என்ன வேணால் நடக்கும், சண்டை நடக்கும், அழுகை நடக்கும். ஆனால் இங்கே உட்காந்து ஜாலியாக அப்படி பார்த்துட்டு ஜஸ்ட்டு வாட்சிங் பார்க்குறோம், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே எமோஷன் வரும்,
ஆனாலும் மைண்டு சொல்லும் அது ஜஸ்ட்டு மூவி அவ்வளோதான்டா, அதுக்கே நீ இவ்வளோ எமோஷன் பண்ணுற, புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையையும் ஒரு படமாக நினச்சிக்கிங்க. ஏதோ படத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஜஸ்ட்டு படம் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சாட்சியாக உங்கள் மனசை வெளியே நின்று பாருங்கள். அப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த உணர்ச்சி, கோபம், உணர்ச்சி வசப்படுறோம்ல, அதெல்லாம் உணர்வாக மாறிடும். எப்படி மாறும்? இப்போ எனக்கு கோபம் வருது, ஆனால் இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை. ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் தள்ளி நிற்கிறீங்க, உங்களை பார்க்குறீங்க, நீ இப்போ கோவப்படுறடா, வேணாம், இது தேவையில்லை சொல்லும். அப்போ உங்களை நீங்கள் சாட்சியாக வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திறந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு அந்த உணர்ச்சி எழும்பாமல் உணர்வு மட்டுமே இருக்கும். இறைவனோட மொழி மௌனம், அவன் வெளிப்பாடு உணர்வு. உணர்ச்சிங்கிறது ஐம்புலன்களோட நிலை, ஓகேங்களா? ஐம்புலன்கள் மூலிமா அந்த உணர்வு சாப்பிட்றோம், பார்க்குறோம். உணர்வு என்னவாகுதுங்க? உணர்ச்சி என்னவாகுதுன்னா உணர்வாக பதியுது. அந்த பதியிறது வெளிக்கொண்டு வரும்போது மீண்டும் உணர்ச்சியாக வெளிப்படுது. அதோடைய விளைவு, நான் காரமாக சாப்பிட்றேன்னா எனக்கு கண்ணெல்லாம் சவக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி யாராவது என்னை திட்டுறாங்க, கேட்குறேன் அப்படின்னா அந்த உணர்வாக பதிஞ்சு உள்ளேருந்து நமக்கு கோபத்தை நமக்கு காட்டுது. அப்போ இறைவனோட இன்னொரு மொழி உணர்வு, ஃப்ரீக்குவென்சி, ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு அவனுடைய செயல்கள் எல்லாமே உணர்வு ரீதியாக தான் பதியும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் பேசுங்க, அழுகிறீங்களா இறைவனுக்கு தெரியும், அது உணர்வு ரீதியாக இருக்கும். தி சீக்ரெட் புக்கு படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் இறைவனுக்கு கேட்காது, நீங்கள் என்ன உணர்றீங்களோ அது அவனுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட புக்கோட மொத்த கான்செப்டே அதுதான். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, நீ பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கின்ட்டு ஒருத்தன் பிள்ளையாட்டு வேண்டுவான், நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டுவான். அப்போ அங்கே பாஸு ஃபெயில் தான் முக்கியமாக வழியோ, ஆகக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ அவன் ஃபெயில் அப்படிங்கிறது அவன் உணர்வு ரீதியாக ஃபீல் பண்ணுறான், அது அவனுக்கு நடக்குது. பாஸ் அப்படிங்கிறது உணர்வு ரீதியாக ஃபீல் பண்ணுறான், அது அவனுக்கு நடக்குது. அப்போ நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உணர்ச்சி ரீதியாக இல்லாமல் உணர்வு ரீதியாக இருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறீங்களான்னு பாருங்கள். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பாருங்கள், அதை நோக்காதீங்க, அதுக்குள்ளே ஊடுருவி போகாதீங்க. எப்படி? நான் பார்க்குறேன், ஜஸ்ட்டு அவர் பார்க்குறேன்னா அவர் ஒரு பையன், அவ்வளோதான். அவர் ஃபேஸ் அப்படி இருக்குது, ஒரு வேளை அவர் அப்படி இருப்பாரோ, ஒரு வேளை இவர் நம்மளை ஏமாற்றிடுவாரோ, அப்படிலாம் உள்ளே நோக்கக்கூடாது. நமக்கு அது தேவையில்லை. அவர் ஜஸ்ட்டு போயிடுவார், அவ்வளோதான். நம்ம அந்த டீப்பாக போகக்கூடாது, ஓகேவா? அடுத்து கவனிக்காது. என்னடா அது? கேட்கணும் ஆனால் கவனிக்காது. இப்போ நீங்களாம் இருக்கீங்களா அந்த மாதிரி? சும்மா சொன்னேன். கவனிக்காதன்னா என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்கணும். தேவையில்லாத கவனிச்சுட்டு புலன்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம செய்கிறது முக்கால்வாசி தேவையில்லாததாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன உருப்படியாக பண்ணோன்னு பாருங்கள், ஒன்றும் இருக்காது, ஏதோ 2-3 விஷயம் இருக்கும், அவ்வளோதான். அப்போ தேவையில்லாத கேட்கக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட். நம்ம ஐம்புலன்களை அடக்குனா மட்டும்தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா மட்டும்தான் நம்ம நிறைய நேரம் உட்கார முடியும். நிறைய நேரம் உட்காந்தா மட்டும்தான் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். மனசை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இறைவன் வெளிப்படுவோம். இது சொல்ல ஈஸி தான், ஒரு 3 செகண்டில் சொல்லிட்டேன். ஆனால் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஆனால் பாருங்கள், காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஜஸ்ட்டு நேரமாக எந்திரிக்கணும் அவ்வளோதானே, அலாரம் வச்சா எந்திரிச்சிடலாம். ஆனால் டெய்லி எந்திரிக்க முடியுதா? இல்லை. ஏன் முடியல? நம்முடைய ரொட்டீன் வாழ்க்கை அப்படி இருக்குது. காலையில் நேரமாக எந்திரிக்கணும்னா நைட்டு நேரமாக படுக்கணும். நைட்டு நேரமாக படுக்கணுன்னா மதியமே நைட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் என்னவோ முடிச்சிடணும். மதியத்தோட வேலையை என்ன பண்ணணும்? காலையில் நேரமாக எந்திரிச்சு செஞ்சிடணும். அப்போ
பாருங்கள், காலையில் நேரமாக எந்திரிக்கணும்னு ஒரே ஒரு ஷெட்யூல் தான். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்கள். நைட்டு நேரமாக தூங்கணும். நைட்டு நேரமாக தூங்குறதுக்கு நேரமாக அன்னைக்கு பகலில் உண்டான வேலையெல்லாம் நேரமாக முடிச்சிடணும். பகல் உண்டான வேலையெல்லாம் நேரமாக முடிக்கிறதுக்கு காலையில் நேரமாக எந்திரிக்கணும். ஒரு விஷயந்தான். அதை செய்கிறதுக்கு 24 ஹவர்ஸும் நம்ம அவேர்னஸோடு இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ செய்கிற சின்ன சின்ன விஷயமும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயமும் நமக்கு பெருசாக தான் தெரியும். நமக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பழக்கம் உருவாக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் கேட்டால் மட்டும் போதாது, செயல்படணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த மாதிரி தாங்க, நுகர் மோப்பம் பிடிக்காது. வாசனையை ஸ்மெல் பண்ணுங்க, ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு டீப்பாக இறங்காதீங்க. தொடு அனுபவிக்காது. அடுத்து சாப்பிடு சுவைக்காது. அது என்ன சாப்பிடு சுவைக்காது? எல்லாம் முரண்பாடாக இருக்குல்லங்க. ஞானத்துக்கு பாதையில் ஆன்மீகத்தில் வந்துட்டிங்கனாவே அப்படி தான் இருக்கும். என்னடா இவன் பண்ணுங்கிறானா வேணாங்கிறானா, நீ ஏதோ ஒன்று சொல்லு, ஏன்னா என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சாப்பிடு சுவைக்காது. சாப்பாடுங்கிறது நம்ம பசிக்கு தான். அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்லாம் பார்த்துட்டு சாப்பிடாத, ஹெல்த்தியாக இருக்கான்னு பாரு, சாப்பிடு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம இணையணும் அப்படின்னா நம்முடைய சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அதுக்குள்ளே மிங்கிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஞானத்தை தேடி பயணிக்க முடியும். ஞானத்தை தேடி பயணிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு ஞானம்னா பேராசிரியர்களாக இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். பிரம்மம் இறைநிலை தான், கடவுள், அங்கிருந்து தான் எல்லாம் தோற்றமாச்சு. ஆனால் பாருங்கள், நம்ம அறிவு ரீதியாக எல்லாமே தெரியுது. நமக்கு கேள்விகளே இருக்காது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியுது, எனக்கு கேள்வியே இல்லையே அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பாருங்கள், எல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தோணும். புரியுதுங்களா? எல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு கஷ்டம் வருது, எனக்கும் சந்தோஷம் வருது, ஆனால் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது, நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஒரு கட்டத்தில் நாலேஜ் வைஸாக எனக்கு எல்லாமே தெரியுங்க. இறைவன் தான், இறைநிலை தான், ஓகே, அங்கேருந்து எல்லாம் வந்தது, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் புரிஞ்சாலும் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, என்னால் அதை லைஃப்பில் ரன் பண்ணி வர முடியல, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏதோ ஒன்று நம்ம பயிற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுறோம். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் இல்லாமல் இந்த சின்ன சின்ன புரிதல் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த புரிதலோட உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்னும் போனீங்க அப்படின்னா அந்த அந்த கடவுள் சிலை எப்படி சிற்பமாக அந்த நுணுக்கங்களோட உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் உருவாகிடலாம். சரிங்களா? ஓகே. ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லை, இந்த விஷயம் சொன்னேன்ப்பா, ஆனால் அது எனக்கு புரியல அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? எல்லாம் புரிஞ்சுதுங்களா? சந்தோஷமாகிடுச்சு. ஓகே. ஞான பாதையில் இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்னும் அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஞானப்பாதையை தொடருவோம். சரிங்களா? இவ்வளோ நேரம் அமைதியாக உட்கார்ந்து என்னுடைய சொற்களை கேட்டதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை அளித்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி, பவானி மன்றத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஞானத்தை தேடுகின்ற
சிறந்த ஒரு தலைப்பிலே நாதன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த எளிய முறையிலே பல்வேறு விளக்கங்களை கொடுத்தார். அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் என்ற அருள் தந்தையின் பொன்மொழியை நினைவு கூர்ந்து அடுத்ததாக நன்றி நவுலர் அருள்நிதி பி கலைச்செல்வி அம்மா அவர்கள் அட்வான்ஸ் டிப்ளமோ இவர் ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார் மற்றும் பவானி அறிவு திருக்கோயிலின் பொருளாளர் அவர்களை நன்றி நவில அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நிறையவருடைய ஒத்துழைப்பு வேணும் இல்லைங்களா? அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லினே என்னங்க, அவங்க என்ன அடுத்த தடவை நம்ம கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க? ஒரு கர்ச்சீப் இருந்தால் கூட எடுத்து கொடுத்தா நம்ம என்ன சொல்கிறோம்? தேங்க்ஸு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவரையும் நம்ம வாழ்த்திடலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அருள்நிதி சி சம்பத் அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி கே சுமதி அவர்கள் அவருடைய ஆன்மீக சேவை. சாந்திதாமம் நடத்தி கொடுத்த அருள்நிதி ஜே புவனேஸ்வரி அவர்கள் அவருடைய தொண்டு வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய எம் சாந்தி விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய ஆன்மீக சேவை தொடர. சிறப்பு சிந்தனை விருந்து அருள்நிதி டி நாதன் அவர்கள் அவருடைய அன்பு குடும்பம், அவருடைய சமுதாய தொண்டு, அவர்கள் வாழ்வில் எல்லா பலன்களும் நிறைவாக பெற வாழ்க. அவர் பேசிய தலைப்பு என்னங்க? ஞானத்தை தேடி. ஞானத்தை தேடியெல்லாம் நாம் வந்துட்டுருக்கோம் இல்லையா? நம்மளும் அதுக்கு தானே வந்திருக்கோம். மகரிஷி சொல்கிறாரு, அன்றாட வாழ்க்கை செம்மையாக நடக்கிறதுக்கு ஞானம் தேவைங்கிறார். அன்றாட வாழ்க்கை செம்மையாக நடப்பதற்கு ஞானம் தேவைங்கிறார். அது ஒரு கருவிங்கிறார். ஞானம்ங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு செம்மைப்படுத்த அது ஒரு கருவிங்கிறாரு. சரி, இப்போ ஞானம் பெறத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா? யாருக்கிட்ட ஞானம் பெறணும்னு நமக்கு இது வேணும் இல்லைங்களா? யார்கிட்ட ஞானம் பெறணும்? ஞானம் அடைந்தவர்களால் மட்டுமே நாம் அவர்கிட்ட ஞானம் பெற முடியும். அப்போ ஞானம் அடைந்தவர்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நாம் ஞானம் பெற்றிருந்தால்தான் நமக்கு ஞானம் கொடுப்பவர்களை கண்டுபிடிக்க முடியும். நாம் அந்த உணர்வு நிலைக்கு வந்துட்டோங்களா? இல்லை. ஞானம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? மனதை கடந்து சித்தத்தில் இருக்கிறவங்க தான் ஞானம் பெற்றவர்களாம். அவர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாரு. நாம் அந்த உணர்வு நிலைக்கு போகணும். ஞானம் கடந்தவர்களை அந்த உணர்வு நிலைக்கு நம்மளும் போனால் தான் நம்ம அவங்கள கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆன்மீக தேடல், ஞானம் பெறணும் அப்படின்னு ஒரு தேடல், ஒரு தீவிரம், ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு கண்டிப்பாக நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த தேடல் இருக்கிறவங்கக்கிட்ட அந்த ஞானம் பெற்ற குரு முன்னாடி நிற்பாருங்களாம். அப்போ நம்மளே எதில் இருக்கிறோங்க? ஞானம் பெண்ணுன்னு தேடலை தானே இருக்காங்க. அப்போ நமக்கு யார் குருங்க? நமக்கு யார் குருவாக வந்திருக்காரு? நம்மெல்லாம் ஞானம் தேடுறோம் அப்படின்னு எப்பவுமே நாம் குருவை தேடி போக வேண்டியது இல்லைங்க. நம்ம குரு நம்மளை தேடி நிற்பார். யாருக்கிட்ட? அந்த தேடல் இருக்கிறவங்கக்கிட்ட தான் குரு நிற்பாருங்களாம். அப்படி நிற்கிறவர் தான் யாருங்க? இப்போ நம்ம இத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோங்க? அந்த ஞான தேடல் பெறத்துக்கு தான் வந்திருக்கோம். அது யார் நம்மளை தேடி வந்தாங்க? நம்ம ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி தான் வந்திருக்கார். அவர் சொன்னதை நம்ம கடைபிடிச்சி வாழ்க்கையில் மேம்பட்டாலே அந்த குரு நமக்கு நன்மை செய்கிறார். அந்த குரு தான் நமக்கு வழிகாட்டி, அந்த குரு தான் நமக்கு ஞானத்தை தருவார் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாங்கிறாங்க. அப்படின்னு ஒரு ஞானம் பெற்றவர் தான் ஒருத்தர் சொல்லியிருக்கார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவர் சொல்கிற வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா, அப்படி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு அடைந்தால் அந்த குருவை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்
அவர்தான் உங்களுக்கு குரு, அவர் தான் உங்களுக்கு ஞானத்தை வழங்கப்படுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட குரு தான் நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவரை நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை தேடி வந்து நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு இந்த ஞானத்தை தேடிங்கிற தலைப்பில் நாதன் அவர்கள் அவர்களுடைய பாணியில் அமைதியாக பொறுமையாக குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிறது புரியாமல் இருக்கும், ஆனால் அவர் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சிந்திச்சு பார்த்தா அவர் சொன்ன கருத்துக்கு விளக்கம் நமக்கு கிடைக்கும். அவர் கொஞ்சம் கை இதில் போயிடுறார், அவர் உணர்ந்த நிலையில் நமக்கு ஓதுனார் இல்லைங்களா. அதனால் அந்த வகையில் நாதன் அவர்கள் சிறப்பான சொற்பொழிவு நமக்கு ஞானத்தை தேடி அப்படின்னு கொடுத்தாரு. இப்போ புரியலினாலும் நீங்கள் வீட்டில் அவர் சொன்னதை ஏதோ ஒவ்வொரு சில கருத்தெல்லாம் உங்கள் மனசில் பதிவாக இருந்தால் அதை அப்படியே நினச்சி பாருங்கள். அவர் சொன்னது நல்லா விளக்கமாக புரியும். வாழ்க வளமுடன். அடுத்தது யாரை வாழ்த்துறது? சரி, அறிவிப்பு வழங்க இருக்கும் திரு பூபாலன் அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாங்க. வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்ந்து பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க